ஃபர்ஸ்ட் அப்படி லிரிக்ஸ் தான் எழுதினேன். லிரிக்ஸ் எழுதுனா இந்த படம் எழுதினேன். அப்புறம் என்ன அதுக்கப்புறம் சார் பண்ற 2 3 படங்கள், அதுக்கப்புறம் ரசிகன் அது இதெல்லாம் கூப்பிட்டாரு. எழுதிட்டே இருக்கோல அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சார் நான் மியூசிக்காக தான் வந்திருக்கேன், லிரிக்ஸ் ஆக வரல அப்படிங்கோல. அப்படியா அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டு பாட சொன்னாரு. அந்த பாடி காட்டின ஒரு டியூன் தான் அந்த நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்தேன். நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து ராக்கம், அந்த பாட்டு. அதை விஜய் பாட வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், விஜய் பாடி அது சூர்யா நடிச்சிருக்காரு பெரியண்ணா படத்துல. அது மாதிரி எஸ்சிட்டு ஒரு டைம்ல வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், அந்த ஒரு 3 4 சாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஒரு படம் பண்றதுக்காக. அது விஜய் கரெக்டான டைம் அமையட்டுமா நான் பண்ணிக்குவோம் அப்படின்னாரு. திடீர்னு வந்து விஜயகாந்தையும் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போறேன், இந்த படம் அது ஒரு பெரிய படம், இந்த படம் உனக்கு ஒரு லைஃபா இருக்கும், இந்த படத்துக்கு அந்த சாங்கை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாரு சார். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணதான் பெரியண்ணாவில் எனக்கு அந்த வாய்ப்பு. ஒரு மிகப்பெரிய படத்துல எனக்கு ஒரு மியூசிக் டேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது மறக்கவே முடியாது. இல்லைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து எஸ்எஸ் எனக்கு போட்ட, அது என்ன சொல்றதுன்னு தெரியல, என் வாழ்க்கையே அவர் போட்டது தான் எனக்கு.